மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மக்களவை தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். எவ்வளவு தொகுதிகளை கூடுதலாக கேட்க போகிறது? என்னென்ன தொகுதிகள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கும் நிலையில் இன்றைய தினம் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவராக இருக்கக்கூடிய TR பாலு தலைமையிலான குழுவினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவோடு ஒரு பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி இருக்கிறார்கள். இதுல கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டம் என்ன, திமுகவிடம் எத்தனை தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில 2 தொகுதியில் போட்டியிட்டது, திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம். ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 4 விருப்ப தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை திட்டமிட்டிருக்கிறது. அந்த 4 விருப்ப தொகுதியில இருந்து 2 மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட திருப்பூர் நாகப்பட்டினம் தொகுதியையும் அந்த விருப்ப பட்டியலில் கொடுப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி திருப்பூர் அல்லது நாகப்பட்டினத்துல ஒரே ஒரு மக்களவை தொகுதி, அதே போல ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்குவதற்கும் திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலங்களவை பதவியை கேட்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டி ராஜா, அவர் 2019 ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். இப்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இல்லை என்பதால் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வாங்கி கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கிறது. எனவே அதற்காக மாநிலங்களவை பதவியை திமுகவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருகிறது. இன்று மாலை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படும். அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக எத்தனை தொகுதிகளை ஒதுக்குகிறது, மாநிலங்களவை தொகுதி ஒதுக்குமா என்பதெல்லாம் தெரிய வரும். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.